Congratulations. Madam, இப்படி க்ளோஸ் பண்ணுங்க. Proud of you. ஓகே மக்களே, நம்ம இப்போதான் குளிச்சு முழிச்சிட்டு வந்திருக்கோம். டைம் நைட்டு 7:30 ஆகுது. ஆக்சுவலாக மார்னிங்லேருந்து எனக்கு சுத்தமாக முடியல. மயக்கம் அந்த மாதிரி என்ன ஆச்சு, வீடு என்ன ஆச்சுன்னு கூட தெரில. சருக்கு தான் ஃபுல்லாக லக்கியை பார்த்துட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ சருக்கும் லக்கியும் கீழே போயிட்டாங்க ப்ளே பண்ணுறதுக்கு. குளிச்சு முழிச்சிட்டு ரெடி ஆகிட்டு பொறுமையாக வா அப்படின்னு சொல்லிட்டு சருக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கீழே போக போகிறோம். என்னன்னா எப்படி நான் சொல்றது, கர்ப்பமாக உள்ளேன். அது வேற, அது உண்மையிலே ஷார்ட்ஸ். மூணு என்னங்க ஸ்வீட் அம்மா ஸ்வீட் கூட அம்மா. கீழே வந்தோடனே எனக்கு டவுட், அக்கா பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அப்படியே எதுக்கு பக்கத்திலே இருக்க பாத்திருப்பேன். தனியா கூப்பிட்டு இவனை வேற கேக்குறேன், இவன் எதுவுமே சொல்ல. இல்ல அவ என்கிட்ட சொன்னா சஸ்பென்ஸ் நான் தான் சொல்லுவேன், நீங்க எல்லாம் சொல்லக்கூடாதுன்ட்டு. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். போயிட்டோம். அதனால ரெண்டு பேரும் லாக் பண்ணி சாதனை பண்ணீங்களா? எனக்கு தான் நீங்க பாராட்டு விழா வைக்கணும். ஐயோ என்ன நம்ம பேபி அக்கா பொம்பளை கெட்டப்ல வந்திருக்காங்க. ஹாய் 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 गाइस. எதுமே வேணாம். இல்லையே அண்ணன் வெளியே முடிச்சுதானே வந்திருப்பாரு எல்லா வேலையும். இல்லையே ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் இன்வைட் பண்ணல போனோம். அங்க டிஃபன் மட்டும் சாப்பிட்டு அப்படியே வந்தோம். நாங்க एक्चुअली யூ டர்ன் பண்ணியே போயிட்டு இருக்கோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. யூ டர்ன் அடிச்சலாமா? நம்ம டேபிள பத்தி தெரிஞ்சதே நாங்க போயிட்டு வந்தோம். எதுக்கு உங்களை பாக்கணும்னா ஒரு gift ஒன்னு வாங்கணும். அவங்க 9 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க, வரல. வாவ்! கன்ஃபார்மா இது? குட் கங்க்ராட்ஸ். இதெல்லாம் போய் பிராங்க் பண்ணுவாங்களா गाइस? ஓகே, தம்பி ரெடி பண்ணிடலாமா? गाइस இவ்வளவு பெரிய சாதனை பண்ண எனக்கு பாராட்டு விழா நடத்துறீங்களா? போன என்கேஜ்மென்ட்ல இன்னும் கல்யாணம் பண்ணிடலாமா? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, அத நேர்ல தான் சொல்லணும்னு சொல்லி உயிர் வாங்கிட்டு இருந்தா. பெருமையா இருக்கு. proud of you. கஜினி முகமது மாதிரி 17 தடவை அவர் படம் எடுத்து 18வது தடவை போட்டு பிடிச்சாரு. இந்த சாதனை செஞ்ச எனக்கு எதுவுமே இல்ல. இது யார் பட்டு? இது யார் பட்டு? அவங்க யாரு? மாமா. நானும் பேபி தானே. அப்பாக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, கண்டிப்பா வந்துடணும். ஓகேவா? ஓகே. தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஃபங்க்ஷன் கூப்பிடுறோம். சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருமா? வா மோலி, வா மோலி. எனக்குடா லக்கி, எனக்கு மாமா நாக்கு. थैंक यू. கல்யாண பொண்ணுக்குப்பா. சரி, நான் போயிட்டு வரோம். பை பை பை. மூட்ல இருக்குது. ஆமா. பை அண்ணா. பை பை. 2000 years later. என்னடா அம்மா பண்றாங்க? அம்மா அம்மா இப்ப வெளிய வரணும்னா ஹேர் கோம்ப டமாலா எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரெஸ் பண்ணி மண்டையில கொண்ட வச்சா கண்ணா ஏம்மா கேக்குறேன்? டமால் பண்ணாங்களா ஏம்மா கண்ணா கேக்குறேன்? கண்ணா ஏம்மா ப்ளீஸ் சொல்லு அம்மா. அம்மா கிட்ட ப்ளீஸ் அம்மா சொல்லு, வெச்சு விடுவாங்க. ஐயோ ப்ளீஸ் அம்மா. இங்க இந்த பெட்டோட நிலவரத்தை பாருங்க மக்களே. இப்படி இருக்கேன்னு நீங்க நினைக்காதீங்க. நாங்க ஒழுங்கா மடிச்சு வச்சிருவோம். இந்த அம்மா கழிச்சு விட்டுருவாங்க. அந்த அம்மா சும்மாவே வந்து பத்துன்னு பெட்ஷீட் போத்திட்டு விளையாடுறது. அதனால நாங்க மடிச்சு வைக்கிறோம். அத பாரு, இப்படி பாருங்க. கண்ணை மூடுங்க மேடம். கண்ணை இப்படி க்ளோஸ் பண்ணிருங்க. அப்படி க்ளோஸ் பண்ணீங்கன்னா தான் ஓபன் பண்ண கூடாது. ஆக்சுவலி ஓபன் ஷ்ரிங்க் ஆகும். கண்ணை அப்படி லைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டா
ஐயோ ஐயோ அங்க பாரு அங்க தனியா கண்ண மூணு விரிச்சு வச்சுக்கலாம் பாப்பாக்கு வச்சாச்சு அந்த சைடு கண்ணா வச்சு ரெண்டு பக்கமும் தான் வைப்பாங்க. சரி பாப்பு வேற எங்கயாவது கண்ணா பண்ணுங்களா வாங்க வீரலட்சுமி போட்டு ஏய் சும்மா அப்படி எல்லாம் பண்ணாத. போதும் போதும் சின்னதா வை போதும். ஏய் கியூட் பட் அழகாயிச்சு அம்மா. கியூட் பண்ணி காட்டுங்க எல்லாம். எங்க எங்க போடு கண்ணாடி வேணும். எந்த கண்ணாடி? பை மேக்கப் ஓகேங்களா மேடம்? ஓகே அம்மா. ஒரு உண்டை எவ்வளவு நேரண்டி கிளம்புவ? நான் கிளம்பு மக்களே ஒரு பழைய பேண்ட் ஒரு டிஷர்ட் போட்டு நான் கிளம்பிட்டேன். இந்த சருக்கு தான் ட்ரெஸ் மாத்துந்து தலைய வாருந்து கண்ணாவே கண்ணாவே மூக்கு வை எல்லாத்தையும் கொஞ்சிந்து. கண்ணா சூப்பர் பாப்பா. அம்மா சூப்பரா இருக்குடா அம்மா. ஓகே மக்களே இப்ப நம்ம எங்க கிளம்பிட்டு இருக்கோம்னா கொஞ்சம் அழகுக்கு அழகு சேர்க்கும் ஐப்ரோ மக்களே. சும்மா வராத இல்ல எனக்கு ஐப்ரோ பண்ணோம் 2 நாளா ஐப்ரோல பென்சில்ல வரதா சொல்லி எத்தனை ஆளுக்கு நான் ஒரு பக்கம் கட்டுறேன் நீ ஒரு பக்கம் என்னாச்சுடி? ஏன்டி இப்ப சோகமாகற? பண்ண ஆள் இல்லையா? பண்ண ஆள் இல்லையா? இந்த மூஞ்ச பார்த்து பயந்து வேணான்ட்டாங்க. பண்ணுவாங்க ஆனா இப்ப ஆள் இல்ல சொல்லிட்டாங்க. அதுக்கே சரி சோகமாக வேற கடைக்கு கூட்டு போறோம் விடு. நீதான் ரிலீஸ் பண்ணுவீங்க. ஃபைனலா பல சர்ச்க்கு அப்புறம் ஒருத்தவங்க நமக்குனே நைட் 9 மணிக்கு ஓபன் பண்ணியாச்சு. இந்த மூஞ்சிக்கு பல வேற பாலிஷ் பண்ணி அமிச்சிருக்க மாதிரி இருக்குது. எல்லாம் கிரீம் எல்லாம் போட்டு மசாஜ் பண்ணி ஏன்னா வலிக்குது. நில்லுடா கஷ்டப்பட்டு நானே மடிச்சு பொட்டத்தல மண்ண நீ அயன் பண்ணி நீ போறதுக்கு நான் வாயிலே வச்சிருக்க. என் காலை பொறுமை பத்தி நான் எதெல்லாம் அனுபவிக்கணும்னு நம்ம ஊர்ல எல்லாம் பாத்துருப்போம்ல 10 நிமிஷத்துல புடவையே கட்டி போடுவாங்க. இப்பதான் மடிச்சு சுருட்டி இதுக்கப்புறம் கட்டி. இந்த சாரி இந்த yellow கலர் சாரி பட்டு சாரி தான் மக்களே கட்டணும். அது சுத்தமா சரி ஓகேவா பாப்பா? நீ என்ன கேட்ட அது என்னக்கு ஓகே சொல்லிச்சு எனக்கு புரியல. இது உள்ள சோறு இந்த சோறு அப்பதான் அயன் பண்ண முடியும். கவுனே போட்டுக்கலாமான்னு தோணுது. சாரினா நமக்கு சரிப்பட மாட்டேங்குது. கவுன் வீட்ல ட்ரிபிள் எக்ஸ் இல்லையா? கஷ்டப்பட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆரோக்கிய பொண்டாட்டி வேணும்னு நினைச்சா மட்டும் பத்தாது. நீ பேசுற எல்லாத்தையும் புடிங்கி போட்டுருவேன். இருடா நீ ஏன் சும்மா அழகிய பொண்டாட்டி எல்லாம் சொல்ற? உன்கிட்ட தான் அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லையே. முன்னாடி வந்து பண்றது எனக்கு முன்னாடி பயமா இருக்கு. இருடா முடிஞ்சிச்சுடா அவ்வளவுதான். எனக்கு என்ன தெரியும் எதை ஓகே மக்களே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ப்ளீட் இப்படி சரி நாளைக்கு கால்ல அடி வாங்குவ பொறி ஒண்ணு ஏதோ சும்மா போன போது ஹெல்ப்புக்கு வந்தா அப்படி நீ என்ன பண்ணு இப்படியே கட்டி இப்படியே பார்த்து. ஓகே மக்களே ஸ்லீப்பிங் மோட்க்கு இப்போ நம்ம வந்து வந்தாச்சு. ஸோ எல்லாமே நம்ம வந்து ஐப்ரோ பண்ணியாச்சு. பானிபூரி சாப்பிட்டாச்சு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நீ எதுக்கு ஐப்ரோ பண்ற? ஆக்சுவலி ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம நாளைக்கு போறோம் மக்களே. ஆனா இந்நேரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஃபங்க்ஷன் என்ன ஏது எல்லா டீடைலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது போடுவோம்னு நினைக்கிறேன். அப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து நிறைய क्वेश्चंस கேட்டுட்டே இருக்கீங்க. ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ செல்வி அம்மா கிட்ட அப்புறம் சித்ரா அம்மா கிட்ட எல்லாம் பிரெக்னன்சி சொன்ன வீடியோ போட்டதுல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்க அந்த வீடியோ போட்டுட்டீங்கல்ல அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா நீங்க பிரெக்னன்சி டெஸ்ட் எல்லாம் போட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அந்த பேபி அக்கா கிட்ட நாங்க இன்னைக்கு இந்த வீடியோல வந்திருக்கோம். அது சொன்னது அது எல்லாமே நாங்க மார்ச் மந்த் எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கல்ல அது வந்து அது வரைக்குமே வந்து எல்லா விஷயத்தையும் நாங்க ப்ராப்பரா பண்ணிட்டோம். ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்றது அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அனௌன்ஸ் பண்றது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றது இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணோம். ஆமா ஏன்னா நாங்க பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ற வீடியோ போட்டுட்டோம்னா அவங்க எல்லாம் பாத்துருவாங்க. அப்புறம் எப்படி அது சர்ப்ரைஸா இருக்காது. ரெண்டாவது நம்ம நெய்பர்ஸ் கிட்டயோ அப்புறம் பேபி அக்கா கிட்ட கூட மார்ச் நாங்க சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். சோ அதனால நாங்க சும்மா பண்றோம் சும்மா வீடியோ காண்டினா அவங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் எப்படி அவங்களுக்கு அது அப்புறம் அது சர்ப்ரைஸே இல்ல சும்மா பண்ணு மாதிரி ஏதோ ஜாலியா ஏதோ பண்ண மாதிரி ஆயிடும். சோ அதனால அதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சோம். சோ அதெல்லாம் எடுத்துட்டு 1 வீக் எங்களுக்கு ஒண்ணுமே உடம்பே முடியல மக்களே. ஃபுல்லா ரெஸ்ட் மாதிரி இருந்துட்டு ஆக்சுவலா அந்த இந்த 1 வீக் இருக்கு பாத்தீங்களா இது ஃபுல்லாவே அவ வந்து பெட் ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருந்தா. தினமும் ஜூஸ் 2 வேளை ஜூஸ் போட்டு கொடுக்க சொல்றா. அப்புறம் நான்வெஜ் கண்ட மேனிக்கு முட்டி இல்லையா மண்டெல்லாம் வீங்கிடும்.
பண்ணுங்கறா. ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, அதனால நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். டாக்டர் சொன்னாங்கதான், ஆனா நீ எடுக்கிறப்ப ரெஸ்ட், அத பத்தி எல்லாம் பேசவே கூடாது. முக்கியமா ஒரு விஷயம் எல்லாருக்குமே சொல்றது, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றோம். ஏன்னா இவ்ளோ பேரு இந்த வீடியோஸ் பார்த்து விஷ் பண்ணி அப்புறம் ஹெல்த் பாத்துக்கோங்கன்னு சொன்னது, அப்புறம் டாக்டர் அட்வைஸ் பண்ணது, செக்அப் போயிட்டு வந்துட்டு அப்புறம் அந்த சப்க்ரானிக் இது இருக்குலாம் சொன்னாங்க. அதெல்லாம் நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிலாம் மெசேஜ் அனுப்பிச்சாங்க, இப்படி பாத்துக்கோங்க. அப்புறம் 6 months தாடி தான் உங்களுக்கு வருவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷ். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தர் சொல்றப்போ ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் மக்களே, நீங்க எல்லாருமே லவ் அண்ட் சப்போர்ட்டோட இருக்கிறதுக்கு. நீங்க சப்போர்ட்டா கொடுத்துட்டே இருக்கீங்க. ஓகே மக்களே, சாரி எல்லாம் மடிச்சு வச்சாச்சு. நாளைக்கு கிளம்புறது மட்டும் தான் வேலை. நீ இன்னைக்கே நான் சொல்றேன் கேளு, இன்னைக்கே கிளம்பி போய் வாசல்லே பார்த்துக்கோ. அம்மா தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப தூங்க வைக்கும் போது பண்ற அமுகுலம் என்னன்னு நமக்கு நிறைய பேர் உங்களோட சிம்டம் சொல்லுங்க, அப்புறம் எப்போ செக் பண்ணீங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் உங்க குழந்தை வாழ்க்கை நான் சொல்றேன் மக்களே, தனி வீடியோ. ஓகே மக்களே, நாளைக்கு சுட சுட ஃபங்க்ஷன் வீடியோல உங்களை மீட் பண்றோம். சோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணீங்க. நான் சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கோம், பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேற மீட் பண்ணிட்டு பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற ஹலோ லவ்ஸ் பிரியா. Bye guys.